சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். நம்முடைய பரலோக பிரதான ஆசாரியராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் விசுவாசத்தின் மூலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எபிரேய நிருபத்தின் முதல் 10 அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் விசுவாசத்தின் மூலம் தெளிவாகிறது. விசுவாசத்தினால் மட்டுமே நாம் அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியும். விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் காணாததை விட பார்க்கும் காரியங்களில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறோம். நாம் தேவனுடைய ஜீவனை பெறும்போது காணப்பட்டவைகளை விட காணப்படாதவைகள் மேல் நமக்கு ஆர்வம் அதிகமாகி அதை காணச் செய்கிறது. இதுவே உண்மையான விசுவாசம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் மற்றும் அதில் நம்முடைய பங்கு போன்ற பரலோக காரியங்களில் மேலும் மேலுமாக ஏக்கத்தை அளிக்கிறது. கொலோசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 2லிருந்து 4வது வசனம் வரை. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தேவன் எதை காட்டினாலும் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் விசுவாசித்தார்கள், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். நாம் மறைமுகமாக கீழ்ப்படியும் போது நமது விசுவாசம் பலமாகிறது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டது என்பதை விசுவாசத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் காணக்கூடியவை எல்லாம் ஏற்கனவே தோன்றியவைகளால் உருவாக்கப்படவில்லை. வசனம் 3. தேவ வார்த்தையின்படி அவர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து சிருஷ்டித்தார். வேதத்தை நம்பாதவர்கள் படைப்பை பற்றி பல கோட்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் உருவாக்க பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே வார்த்தையினால் அனைத்தும் உண்டாயின என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். மனிதன் ஞானம், அறிவு அல்லது விஞ்ஞானம் மூலம் இதை புரிந்து கொள்ள முயற்சித்தால் நாம் இன்னும் குழப்பமடைவோம். தேவனுடைய ஜீவனை பெறாதவர்கள் மனிதனின் கோட்பாடுகளை மட்டுமே நம்புகிறார்கள். அவளுக்கு கண்ணுக்கு தெரியாத காரியங்களின் மீது மதிப்பு இல்லை. ஆனால் வேதம் சொல்வதை நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் பூமியின் மண்ணை எடுத்து மனிதனை படைத்தார். மேலும் விதைக்காமல் அல்லது உழாமல் எல்லா தாவரங்களும் உண்டானது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். சூரியனும் சந்திரனும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையால் வெளிச்சம் உருவானது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி அவர் சொன்னபடியே நடந்தது. விசுவாசத்தால் நாம் இதை புரிந்து கொள்கிறோம். விசுவாசத்தால் நம்புகிறோம். நம்பாதவர்கள் பயம் மற்றும் சந்தேகம் நிறைந்தவர்களாக தேவன் தங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள்.